வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஹவு டு ப்ரிப்பேர் ஏ சேல்ஸ் இன்வாய்ஸ். ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸை நாம் எப்படி ரெடி பண்ணணும், ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ்னால் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் என்னென்ன இது இருக்கோ டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சேல்ஸ் இன்வாய்ஸ் யார் ரெடி பண்ணான்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். சேல்ஸ் இன்வாய்ஸ் சப்ளையர் தான் க்ரியேட் பண்ணுவார். செல்லர் ஆர் பையர், அதாவது சப்ளையர் ரெசிபியன்ட்னு சொல்லுவாங்க. சப்ளையர்னால் செல்லர்ஸ், ரெசிபியண்ட்னா யார், பையர்ஸ். ஓகேங்களா. சேல்ஸ் இன்வாய்ஸை யார் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா சப்ளையர் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யுவர் பிஸ்னஸ் டீட்டெயில் இருக்கும். பிஸ்னஸ் டீட்டெயில் என்டர் யுவர் பிஸ்னஸ் நேம் இருக்கும், லோகோ இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும், அடுத்து இமெயில் இருக்கும், அடுத்து ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். யார், ஏபிசி என்டர்பிரைசஸ் 123 XYZன்னு சொல்லுவாங்க. அடுத்து இமெயில் இருக்கும், அடுத்து ஃபோன் நம்பர் இருக்கும், அது ஜிஎஸ்டி நம்பர் 15 டிஜிட் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பில் டூனா என்னென்னா கஸ்டமர் டீட்டெயில் இருக்கும். கஸ்டமர் டீட்டெயில்னால் யார், பில் டூ இந்த XY லிமிட்டடு, அப்புறம் எங்கே நம்ம யாருக்கு நம்ம ரெசிபியண்ட் யாரோ அவங்களோட டீட்டெயில் தான் பில் டூவில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இன்வாய்ஸ் டீட்டெயில்னால் என்ன, மென்ஷன் ஏ யூனிக்யூ இன்வாய்ஸ் நம்பர் அண்டு இன்வாய்ஸ் டேட் இருக்கும். யூனிக்யூ இன்வாய்ஸ் தான் இருக்கும். டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்பயுமே யூனிக்யூவாக இருக்கும், நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அது ஃபார் இன்வாய்ஸ் 24, 25, 001, 002, 003 இப்படிங்கிற ஒரு கண்டினியூ கவுண்டிங்கில் போகும். ஓகேங்களா. அடுத்து இன்வாய்ஸ் டேட் இருக்குது. ஓகேங்களா. தேர்டு டீட்டெயில். ஃபோர்த் டீட்டெயில் என்னது, ஐட்டம்ஸ் ஆர் சர்வீஸ் டீட்டெயில் இருக்கும். கிளியர்லி லிஸ்ட் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைடட் இன்க்ளூட் த HSN ஆர் SAC கோட், டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, ரேட் அண்டு அமௌண்ட்டு. பாருங்கள், சீரியல் நம்பர் இருக்குங்களா, HSN ஆர் SAC கோடு இருக்குங்களா. அடுத்து என்ன இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, என்ன ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். அடுத்து குவான்டிட்டி இருக்குது. அடுத்து ரேட்டு பர் லேப்டாப் என்ன ரேட்டு, பர் ஒயர்லெஸ் மவுஸ் என்ன ரேட்டு, பர் யூஎஸ்பி கேபிள் என்ன ரேட்டுன்னு இருக்கும். டோட்டல் அமௌண்ட் என்ன, ஒரு குவான்டிட்டி இன்ட்டு 45,000, ரெண்டு ஒயர்லெஸ் மவுஸ் 1000னா 2000, யூஎஸ்பி கேபிள் 3னா 300னா 900. ஓகேங்களா. அடுத்து ஃபிஃப்த்து என்ன டீட்டெயில்னா டேக்ஸ் டீட்டெயில் இருக்கும். டேக்ஸ் டீட்டெயில்னால் ஷோ அப்ளிகபிள் டேக்ஸஸ் கிளியர்லி, CGST, SGST ஆர் UTGST ஆர் IGST இருக்கும். சப் டோட்டலுக்கு அப்புறம் என்ன, CGST 9% இருக்கா, SGST 9% இருக்கா, டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, 56,522 இருக்குது. ஓகேங்களா, டோட்டல் அமௌண்ட்டு. அடுத்து பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஷோ த டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட் இன் நம்பர்ஸ் அண்ட் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ். அமௌண்ட்லேயும் இருக்கும், நம்பர்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் 56,522. இங்கே பாருங்கள் அமௌண்ட் இன் வேர்டில் இருக்குங்களா, 56,522 ஒன்லி. ஓகேங்களா. அடுத்து பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மென்ஷன் பேமெண்ட் டேர்ம்ஸ், டியூ டேட்டு, பேங்க் டீட்டெயில் இஃப் எனி, எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா. பேங்க் டீட்டெயில் என்னது, பேங்க் நேம் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், IFSC கோட் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 8th டீட்டெயில் என்னென்னா ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் இருக்கும். ஓகேங்களா. ஆட் ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் ஆர் ஸ்டாம்ப் ஆஃப் ஆத்தென்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஸ்டாம்ப் இருக்கும், இல்லை ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் இருக்கும். ஓகேங்களா. ஃபார் ABC என்டர்பிரைசஸ் சிக்னேச்சர் ஆர் ஸ்டாம்ப் இருக்கும். ஓகேங்களா. இவ்வளோ தான் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். இதில் இந்த ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ்னால் இதெல்லாம் இருக்கும். அது டேக்ஸ் இன்வாய்ஸ்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. டேக்ஸ் இன்வாய்ஸ்னு போட்டிருந்தால் மட்டும்தான் அது வேலிட் இன்வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நேம் இருக்கும், ஹெட்லைன்ஸில் நேம் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதில் இன்னொரு டீட்டெயில் என்னென்னா யூஸ் த யூனிக்யூ இன்வாய்ஸ் நம்பர் ஃபார் எவ்ரி இன்வாய்ஸ். யூனிக்யூ நம்பராக இருக்கும். அடுத்து இஷ்யூடு இன்வாய்ஸஸ் ஆன் தி சேம் டே ஆஃப் தி சப்ளை. இப்போ ஒரு சப்ளை பண்ணாங்கன்னா அன்றைக்கே இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிடுவாங்க. அடுத்து டு நாட் லீவ் எனி மேண்டரி ஃபீல்டு blank. எந்த ஒரு blank டீட்டெயிலும் இருக்காது, ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸோட ஒரு இன்வாய்ஸ் இருக்கும். அடுத்து ரிவ்யூ ஆல் டீட்டெயில் பிஃபோர் சென்டிங் த இன்வாய்ஸ். இப்போ ரிவ்யூ ஆல் டீட்டெயில் பிஃபோர், அதாவது ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில் இன்வாய்ஸ்லாம் நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் அந்த சேல் இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து
கீப் எ காப்பி ஆஃப் தி எவ்ரி இன்வாய்ஸ் ஃபார் யுவர் ரெக்கார்டு. நமக்கும் ஒரு காப்பி வச்சுக்கணும். அடுத்து வந்து ஃபாலோ த ஜிஎஸ்டி ரூல்ஸ் அண்ட் சென்சூர் கம்ப்ளைண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த 8 கண்டிஷனுடைய ரூலை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் நீங்கள் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். தேங்க்யூ ஃபார் அவர்ஸ்.